இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த பரிசுத்த சீயோன் சபைக்கு தெய்வம் கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 8வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒரு வசனம், ஒரு வாக்குத்தத்தம். அவர் சபை தூதனுக்கு என்று சொல்லித்தான் எழுதுகிறார். நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை நமக்கு வைக்கிறார். அது உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய ஊழியத்திலும் சரி, உங்களுடைய எதிர்காலத்திலும் சரி, உங்களுடைய சகல காரியங்களிலும் தெய்வம் ஒரு திறந்த வாசலை நமக்கு வைக்கிறார். அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. சில நேரங்களில் பிசாசு இதை அடைத்து போடலாம், இதை நிறுத்தி போடலாம் என்று நினைப்பான். திறந்த வாசல் என்று சொல்லிவிட்டாவே அதில் ஆசீர்வாதமும் இருக்குது, அதில் மகிமையும் இருக்குது, அதில் கிருபையும் இருக்குது, அதில் சகல விதமான காரியங்களும் மறைந்திருக்கிறது. அப்போ எந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பூட்டப்பட்டு இருந்ததோ, எந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேற முடியாமல் இருந்ததோ, அத்தனையும் இந்த மாதம் கர்த்தர் நிறைவேற்றி தரப்போகிறார். ஒரு திறந்த வாசலை தெய்வம் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது என்று சொன்னாரே. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார் என்று சொன்னா அவனுக்கு எப்பொழுதுமே திறந்த வாசல் தான். அவன் வாழ்க்கையில எப்பொழுதுமே யாரு அடைக்க வேண்டும் என்று நினைச்சாலோ, அல்லது யாரு அவன் வாழ்க்கையை ஒண்ணுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைச்சாலோ, அல்லது அவன் எதிர்காலத்தை நாசமாக்கி விட வேண்டும் என்று நினைச்சாலோ, அல்லது இவர்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிடலாம் என்று நினைச்சாலோ, அவர்களால் அதில் ஒன்று கூட அவர்கள் வாழ்க்கையில செய்ய முடியாது. ஏன்னா தெய்வம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்து அவன் வாசலை திறந்து இருக்கிறார் என்று சொன்னா அதை ஒருத்தராலையும் பூட்ட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் ஈசாக்கு என்று சொல்லி ஒரு தேவ மனிதர் உண்டு. அவனுடைய வாழ்க்கையில தெய்வம் ஒரு திறந்த வாசலை வைத்தார். அந்த வாசலை அடைக்கிறதற்காக என்னென்னமோ அவர்கள் செய்து பார்க்கிறாங்க, ஆனா முடியல. எப்படி? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம்
1வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமுடைய நாட்களில் உண்டான பஞ்சமே அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. வாசிப்போம். அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, யாருக்கு தரிசனமாகி? ஈசாக்குக்கு. ஏன்னா ஈசாக்கு இருக்கிற தேசத்துல பஞ்சம். ஆபிரகாமுடைய காலத்தில் வந்த பஞ்சத்தை காட்டிலும் இந்த இன்னொரு பஞ்சம் அவன் இருக்கிற காலகட்டங்கள்ல வருது. ஆகவே ஈசாக்கு அந்த தேசத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவனால் அங்க தங்க முடியாத ஒரு சூழ்நிலை. போதும் இந்த காரியம், இனிமேல் இந்த ஊர் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை காலி செய்து கொண்டு போக வேண்டும், அதை இந்த இடத்தை விட்டு காலியாக வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையுமே பேக் பண்ணி ரெடியா வச்சுட்டான். காலையில விடுந்த உடனே அந்த தேசத்தை விட்டே கிளம்பி போயிடணும்னு சொல்லி இட் வாஸ் ரெடி டு ஹிம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டான். காலைக்காக காத்திருக்கிறான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு என்ன பண்றாரு? தரிசனமாகிறாரு. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, வாசிப்போம், நீ எகிப்துக்கு போகாமல், ஏன்னா அந்த தேசத்தை விட்டு எகிப்துக்கு போக ஆளு ரெடி, அந்த இடமே வேண்டாம், ஏன்னா ஃபுல்லா பஞ்சம், அந்த இடத்துல பஞ்சம், அந்த இடத்துல தங்க முடியாத ஒரு சூழ்நிலை, இனி அந்த இடத்துல இருக்கவே முடியாது என்கிற ஒரு காரியம். ஆகவே அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போய்விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறாரு. நீ எகிப்துக்கு போகாத, எகிப்துக்கு நீ போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. வாசிப்போம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. எந்த தேசத்துல? எங்க பஞ்சம் இருக்குதோ, எங்க குறைவு இருக்குதோ, எந்த இடத்துல தங்க முடியாத சூழ்நிலை இருக்குதோ, எந்த இடத்துல நீ போராடி கொண்டிருக்கிறியோ, எந்த இடத்துல ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறியோ அங்கேயே இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் திறந்த வாசலை உனக்கு வச்சிட்டார் அப்படின்னு சொன்னா நடக்க முடியாத காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கும். அவன் செய்ய முடியாத காரியெல்லாம் உன் வாழ்க்கையில செயல்படும். குறைவான இடத்துல கூட கர்த்தர் உன்னை நிறைவாய் மாற்றுவார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். எங்க ஆசீர்வாதத்தை வைக்கிறேன்னு சொல்றாரு? குறைவான இடத்துல தான். எங்க உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு? பஞ்சம் நிறைஞ்ச இடத்துல தான். எங்க உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு? எந்த இடத்துல நீ வாழ முடியாதுன்னு நினைச்சியோ அந்த இடத்துல தான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்றார். காரணம் என்ன? இந்த மாதம் கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறார். அல்லேலூயா. அதை ஒருத்தனாலையும் பூட்ட முடியாது. அதை பூட்டுகிறதும் அவர்தான், அதை திறக்கிறதும் அவர்தான் என்று சொன்னா, அவர் திறந்தா ஒருத்தனாலையும் பூட்ட, அப்படின்னா உன்னை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டான்னா ஒருத்தன் கூட நிக்க முடியாது. அல்லேலூயா. எதிர்த்து ஒருத்தன் கூட நிக்க முடியாது. என்ன வேணாலும் அவன் செய்ய நினைச்சாலும் சரி, எப்படி வேணாலும் செய்ய நினைச்சாலும் சரி, உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கணும் என்று நினைச்சாலும் கூட சரி, அவனால உன்னுடைய முடிய கூட தொட முடியாது. அல்லேலூயா. அதைத்தான் தெய்வனுடைய ஆசீர்வாதம். அதைத்தான் இவன் ஈசாக்குக்கு சொல்லுகிறா, அங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து, இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன், நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்றாரு.
நான் ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிற உன் சந்ததி ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொல்லி, எந்த தேசத்துல பஞ்சம் இருக்குதோ அந்த தேசத்தை உனக்கு ஆசீர்வாதமா தருவேன் என்று ஆபிரகாமுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இந்த இடத்தை விட்டு போகாத, இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிச்சாரு தெரியுமா? 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்துல? பஞ்சம் நிறைஞ்ச தேசத்துல. அந்த தேசத்தில் அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்படின்னா தேசம் முழுக்கும் பஞ்சம், தண்ணியும் இல்ல, போஜனமும் இல்ல, எல்லா பக்கமும் வறட்சியா இருக்கிறது, எல்லா பக்கமும் பஞ்சம் பரவி போயிருக்கு. நிலத்துல போய் விதைய போட்டா கூட முளைக்காது, அந்த அளவுக்கு வறட்சி. அந்த வறட்சியான நிலத்துல போய் தான் ஈசாக்கு விதைய போடுகிறான், கர்த்தர் முளைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல நீ வறட்சியாய் காணப்படுகிறியோ அந்த இடத்துல தான் நீ எந்த காரியத்தை கர்த்தருக்கு செய்தாலும் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதான் திறந்த வாசல். அதை ஒருத்தனாலும் பூட்ட முடியாது. அது இயற்கை நினைச்சாலும் முடியாது, பிசாசு நினைச்சாலும் முடியாது, மனுஷன் நினைச்சாலும் முடியாது. ஏன்னா தெய்வம் திறந்தா திறந்ததுதான். அல்லேலூயா. அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். வாசிப்போ, பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து. எப்போ இதெல்லாம் நடக்குது? பஞ்சத்தின் காலத்துல தான். நல்லா இருக்கும் போது கர்த்தர் இதை செய்யல. அந்த பஞ்சம் தாங்க முடியாம ஓடிடலாம் நினைக்கும் பொழுது ஆண்டவர் அவனை வர 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 விருத்தி அடைம்படிக்கு செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ஏன்னா தேசமே பஞ்சமா இருக்குது, இவன் செழிப்பா இருக்கிறான். எல்லா பக்கமும் குறைவு கொண்டு காணப்படுகிறது. ஆனா இவன் வாசல் மட்டும் திறந்தே இருக்குது, ஆசீர்வாதம் தேடி வருகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்க விருப்பப்பட்டுட்டாரா, நீ ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது. எல்லா பக்கமும் பஞ்சம், ஆனா ஆளு செழிப்பாயிட்டாரு. வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தர்கள் அவன் மேலில் பொறாமை கொண்டு. அப்படின்னா தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே மற்றவர்கள் பார்க்கும்படி ஒண்ணு ஆச்சரியப்படும்படிக்கு வைப்பாரு, இல்லைன்னா பொறாமை கொள்ளும்படிக்கு தான் வைப்பாரு. எப்படி இது நடந்தது? இவங்களுக்கு எப்படி இது நடந்துச்சு? இவங்களுக்கு எப்படி இது நடந்துச்சு? நேத்து எல்லாம் இவங்க பஞ்சத்துல தானே இருந்தாங்க. ஆனா எப்படி இவங்களுக்கு இன்னைக்கு செழிப்பு வந்தது? எப்படி இவங்களுக்கு தண்ணி வந்துச்சு? எப்படி இவங்களுக்கு தொட்டதெல்லாம் விளங்குச்சு என்று சொல்லி மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க, இல்லைன்னா உன் பேரில் பொறாமைப்படுவார்கள். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பொறாமைப்பட்டு என்ன செய்யறாங்க? வாசிங்க. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அவன் ஆபிரகாம் வெட்டின துறவு எல்லாம் தூத்து மண்ணிலே போட்டார்கள். வாசிப்போ. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு. நீ எங்களை விட்டு அந்த தேசத்துல இருக்கிற ராஜா சொல்ற, எப்பா நீ போயிடு, இங்க இருக்காத. ஏன்னா நீ எங்களை விட மேல வந்துகிட்டு இருக்கிற, எங்களை விட ஆசீர்வாதமா இருக்கிற, எங்களை விட கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கொண்டு வர, நீ எங்களை விட்டு போய்விடு. வாசிப்போம். எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனா என்றார். ஏன்னா கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு.
ஏன்னா கர்த்தர் அவனுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறாரு, அதை ஒருத்தம் கூட பூட்ட முடியாது. அல்லேலூயா. ஆகவே அவனே சொல்றான், எப்பா போயிடு, நீ போயிடு. வாசிப்போம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். வாசிங்க 19. ஈசாக்குடைய வேலைக்காரன் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அங்கே சுரக்கும் நீரூட்டை அப்படின்னா அவன் எங்க போகிறான்னு அங்க ஆசீர்வாதம், அவன் எங்க கைய வைக்கிறான் அங்க ஆசீர்வாதம். ஈசாக்கு வெட்டினான் என்று எழுதப்படல. ஈசாக்குடைய வேலைக்காரன் போய் துறவை வெட்டுகிறான். அவன் துறவை வெட்டின உடனே தண்ணி வருது, இவன் வெட்டான் தண்ணி வருது. இத பார்த்துட்டு அவனுங்க வெட்டானுங்க. வாசிங்க தொடர்ந்து. மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வாசிப்போ தொடர்ந்து. வேறொரு துறவை வெட்டினார்கள், வேறொரு துறவையும் வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏன்னா அவன் வெட்டினா தண்ணி வருது, இவன் வெட்டினா தண்ணி வரல. அவன் கைய வச்சு ஆசீர்வதிக்கப்படுது, இவன் என்னென்னமோ பண்ணி பார்க்கறான், முடியல. ஆகவே தான் பொறாமை, வாக்குவாதம். ஏன் வாக்குவாதம், ஏன் பொறாமை, ஏன் சில காரியங்கள் நமக்கு விரோதமா செய்யறாங்க அப்படின்னா அவங்க என்னென்னமோ உங்களை பண்ணி பார்க்க, நம்மளை பண்ணி பார்க்க நினைக்கிறாங்க, ஆனா முடியல. என்னென்னமோ செய்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க, முடியல. ஆகவே வாக்குவாதம், பொறாமை. 22வது வசனம். அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஏன் பண்ணலன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்கிட்ட பண்ண வேலைக்கு ஆகாது, இவன் பக்கத்துல கூட போக முடியாது. ஏன்னா இவன் எங்க போனாலும் ஆசீர்வாதமா தான் இருப்பான். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவன் நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அப்படின்னா உனக்கு இடத்தை உண்டாக்குகிறதுக்கு பேர் தான் ரெகோபோத். அப்படின்னா உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு இடத்தை உண்டாக்கிக்கிட்டே இருப்பார். நீ எங்க போகிறியோ அங்க ஆசீர்வாதம் தான். நீ எங்க போகிறியோ கர்த்தர் அங்க கிரியை செய்வார். நீ எங்க போகிறியோ கர்த்தர் உன் கூட இருப்பார் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இந்த மாதத்தை உனக்கு ரெகோபோத்தா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுதான் திறந்த வாசல். அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. அவர் பூட்டிட்டா திறக்க முடியாது. அவர் திறந்துட்டா கில்லாடியா இருந்தா கூட பூட்ட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு ரெகோபோத்தா வச்சிருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு வச்சிருக்கிறாரு, உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறாரு. தெய்வம் உன்னை இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்தில் நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ என்னென்னமோ பண்ணி பார்க்கறான், மேலேக்க முடியல. கடைசியில் அவ ஒரு காரியம் செஞ்சான். என்ன செஞ்சான் தெரியுமா?
வாசிங்க 25வது வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். வாசிங்க 27வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். நீங்க துரத்து நான் போய்கிட்டு தானப்பா இருக்கிறேன். ஏன் இன்னும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிற? நீ இருக்கக்கூடாது, நான் போயிட்டேன். நான் போகும்போது கர்த்தர் என் கூட வருகிற, ஆகவே நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். என்னை ஏன் மறுபடியும் துரத்திக்கிட்டு இருக்கிற? அதுக்கு அவ என்ன பதில் சொல்றான்? வாசிங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அதற்கு பேரு தான் திறந்த வாசல். அல்லேலூயா. உனக்கு திறந்த வாசலை கர்த்தர் வச்சிட்டார்னா பார்க்கிறவெல்லாம் சொல்லுவான், கர்த்தர் உன் கூட இருக்கிறார், உன் கூட ஆண்டவர் இருக்கிறா. நீ பண்ற காரியத்தெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குதுன்னா காரணம் ஒண்ணுதான், உன் கூட தெய்வம் இருக்கிறா. அதைத்தான் மற்றவர்கள் சொல்லும்படிக்கு தெய்வம் வைப்பாரு. அதனால தான் இன்று இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ரெகேபோத்தா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அப்படின்னா சமரசம் பேச வந்திருக்கிறார், சமாதான உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறார். உன்கிட்ட மோத என்னால முடியல, நான் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன், நீ வளர்ந்துகிட்டு தான் போகிறே தவிர நீ குறைந்த பாடு இல்லை. உன்கிட்ட மோதுகிறத விட சமாதானமா போயிடலாம் சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு உடன்படிக்கையை பண்ண வேண்டும் என்று சொல்றாங்க. வாசிங்க 29. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாத படிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். அவங்க அனுப்பும் போது சமாதானமாவத்தோட அனுப்பி விட்டானுங்க, பொறாமப்பட்டு தான் அனுப்புனானுங்க. அவன் வெட்டினதெல்லாம் மூடிதான் துரத்தி விட்டானுங்க. இங்க இருக்க கூட சொல்லிதான் அனுப்பி விட்டானுங்க. ஆனா அவன் சொல்ற வார்த்தையை பாரு, நான் உன்னை சமாதானமா தான் அனுப்பிச்சேன், நீயும் எங்களை சமாதானத்தோடு கூட அனுப்பி விடு. ஏன்? உங்ககிட்ட மோதினா ஒருத்தர் வந்து நிப்பாரு, உங்ககிட்ட மோதினா ஒருத்தர் வந்து யுத்தம் பண்ணுவாரு. அதைத்தான் அவன் சொல்லுகிறான், எங்களை சமாதானத்தோடு அனுப்பிவிடும். வாசிப்போ, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னா ஒருத்தனால எதிர்த்து நிற்க முடியாது. அவன் என்ன முட்டி மோதினாலும் சரி, எப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சாலும் சரி, அவன் இதை செய்யணும் நினைச்சாலும் சரி, அவன் செய்ய உனக்கு ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் தான். அவன் செய்கிற தீமையை கூட கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணி விடுவார், கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணி விடுவார். அல்லேலூயா. அதனால தான் அவன் சொல்றான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. 30வது வசனம். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். இப்போ ஒன்னா சமாதானம் ஆயிட்டாங்க, சமாதானத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தர் திறந்த வாசலை வைப்பார் என்று சொன்னா அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஒன்னு பூட்டணும்னு நினைச்சா அவன் காலி ஆயிடுவான், இல்லைன்னா உன் கூட சமாதானம் ஆயிடுவான். இதைத்தான் தெய்வம் நம் வாழ்க்கையில செய்வார். இந்த மாதம் தெய்வம் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பர் 2, இரண்டாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம்
37வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அங்கியை செய்விக்கிற யாரு? யோசேப்பினுடைய காரியம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க பிறக்குது. ஆனா யோசேப்பின் மேலதான் யாக்கோடைய அன்பு இருக்கு. எல்லாரையும் காட்டிலும் யாக்கோபை அவன் நேசிக்கிறான். யாக்கோபுக்கு 17 வயசு ஆகிறது. அந்த 17 வயசுல யாக்கோபுக்கு அவன் பிரியமா நடக்கிறான். தகப்பன் சொல்படி செயல்படுகிறான். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான். ஆகவே யாக்கோபுக்கு யோசேப்பின் மேல தனி விதமான ஒரு அன்பு, அவன் மேல அன்புள்ளவனாய் இருக்கிறான். அந்த சூழ்நிலையில தான் யோசேப்பு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். வாசிங்க 5வது வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவனை இன்னமும் அதிகமாய் பகைக்கும்படிக்கு செயல்படுகிறது. அப்படின்னு அந்த சொப்பனம் என்ன? வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். யாருகிட்ட சொல்றான்? பகைக்கிறவங்க கிட்ட சொல்றான். நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். வாசிப்போம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். என் அரிக்கட்டுகளை சுற்றிலும் வணங்கி நின்றது. என் அரிக்கட்டு மட்டும் முன்னாடி நிக்குதுப்பா. நீங்க எல்லாம் என்ன சுத்தி என்ன பண்ணீங்க? உங்க அரிக்கட்டெல்லாம் வணங்கி நின்றது. வாசிப்போம் தொடர்ந்து. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு குடும்பத்துல 12 பேர் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி. அதுல ஒருத்தரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறாரு. அவன் கையில ஒரு பெரிய தரிசனத்தை வைக்கிறார். அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். அதை சொல்லும் பொழுது கூட இருக்கிறனால பொறுக்க முடியல. எங்களை நீ ஆள போறியா? எங்களை நீ துரைத்தனம் பண்ணுவியா? எங்களை எல்லாரும் உன் காலுக்கு கீழே நீ போடுவியா என்று சொல்லி இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் தரிசனம் வச்சிருக்கிறார் என்று சொன்னா உன்னை தேடி பகை வரும். அது உன் வீட்டாரா இருக்கலாம், உன் கூட வேலை செய்கிறவளா இருக்கலாம், அல்லது உன் கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அல்லது உன் நண்பர்களா கூட இருக்கலாம், அல்லது உனக்கு விரோதமா செயல்பட வேண்டும் என்று சொல்லி உன்னுக்கு எதிர்ப்புறமா இருக்கிறவங்க இருக்கலாம். உன்னை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று நினைச்சிட்டாரா உனக்கு எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு என்பது உனக்கு, ஆனா அவர் திறந்த வாசலை உனக்கு வச்சிட்டாருன்னு சொன்னா ஒருத்தனாலையும் பூட்ட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு வாசலை அவர் திறக்கிறார். ஒரு பெரிய எதிர்காலத்தின் என்கிற ஆசீர்வாதத்தை அவர் திறக்கிறார். எதிர்கால கதவு யோசேப்புக்கு திறக்கப்படுகிறது. அவன் சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை பூட்டணும்னு நினைக்கிறாங்க, அதை மூடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒருத்தரால கூட அதை மூட முடியல. அவன் தரிசனத்துக்கு விரோதமாக தான் சகல பேர் செயல்படுகிறாங்க. ஆனா ஒருத்தனாலையும் முடியல. இன்னொரு தரிசனம் அவனுக்கு வருகிறது. 9வது வசனம். அவன் வேறொரு
சொப்பனம் கண்டு அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி ஆ நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் ஆ சந்திரனும் ஆ 11 நட்சத்திரங்களும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். முதல் கண்ட சொப்பனமும் இரண்டாவது கண்ட சொப்பனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. முதல் கண்ட சொப்பனத்துல 12 கதிர்களை பார்க்கிறா, ஒண்ணு நிக்குது, 11 மடங்கி கிடக்குது. இப்ப காண்கிற சொப்பனத்துல சூரியனும் இருக்குது, சந்திரனும் இருக்குது, நட்சத்திரம் 11 நட்சத்திரம். அப்படின்னா தாய் தகப்பன் முதற்கொண்டு என்னை வணங்கி நிற்பார்கள். ஒரு வித்தியாசமான ஒரு சொப்பனம். அதுல அவருடைய எதிர்காலம் இருக்குது, அவர் செய்ய போகிற காரியம் இருக்குது, அவன் மேல வச்ச திட்டமும் தரிசனமும் இருக்குது. அந்த திட்டமும் தரிசனத்தின் பாதையில கொண்டு போகக்கூடிய ஒரு வழிநடத்தலும் அதுல இருக்குது. அதை புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு திறந்த வாசல்னா என்னன்னு சொல்லி கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமான இந்த தரிசனத்தின் படி தெய்வம் எப்படி நடத்துவார் என்பதை அடுத்த வாரம் சொல்லி கொடுக்கிறேன். திறந்த வாசலை வைக்கிறார். இன்னொரு சொப்பனம் பார்க்கிறான். எல்லாரும் முகங்கொம்பரடிச்சு கிழிந்து கிடக்குறாங்க. வாசிங்க 11வது 10வது வசனம். இதை அவன் தன் தகப்பனுக்கும் சகோதரருக்கும் சொன்ன பொழுது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். யாரு? தகப்பன். நான் உன்னை வணங்குவேனா? சில நேரங்களில தெய்வம் உன் குடும்பத்திலே உன்னை ஆசீர்வதிப்பாரு, உன்னை உயர்த்தி கொண்டு வருவாரு. உன்னை உயர்த்தி கொண்டு வருகிறதை மற்றவர்கள் உன் குடும்பத்தில் காணும்படிக்கே தெய்வம் செய்வார். அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்குள் ஒரு பொறாமை உண்டாக்கப்படும். ஆண்டவர் நான் எவ்வளவோ தேடிக்கிட்டு நான் போனேன், ஆனா உன்னை உயர்த்துறாரே. நான் எவ்வளவோ தேவனை தேடிக்கொண்டு போயும் உன்னை கர்த்தர் மேன்மையா வைக்கிறாரு. எப்படி ஒன்ன மேன்மையா வைக்கிறார்? எப்படி? யாக்கோபுக்கு தான் தெய்வம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். யாக்கோபை தான் இஸ்ரவேல் ஜனங்களாக உருவாக்கி கொண்டு வர போகிறார். 12 கோத்திரத்துக்கும் அவன் தான் தலைவனாக, யாக்கோபு தான் தகப்பனாக வைத்திருக்கிறார். ஆனா அந்த 12 கோத்திரத்தில் ஒருத்தனை விசேஷமா தெரிந்து கொள்ளுகிறார். யாக்கோபையே அவனுக்கு பணிவிடை, அதாவது அவனை பணிந்து கொள்ளும்படிக்கு செய்யும்படி அவன் மேல ஒரு தரிசனத்தை வைக்கிறாரு. இதை யாக்கோபாலேயே தாங்க முடியல, தகப்பனாலேயே தாங்க முடியல. நான் எவ்வளவு ஆண்டவருக்கு செஞ்சிருக்கிறேனே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சொப்பனமும் ஒரு தரிசனமும் தெய்வம் தரல. எனக்கு என்னை உயர்த்துவேன் இப்படி சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் பேசல. ஆனா உன்னை உயர்த்திடுவாரா? உன்னை ஆசீர்வதிச்சிருவாரா? உனக்கு இப்படிப்பட்ட சொப்பனம் கிடைச்சிருமா? பெத்த பிள்ளையை பார்த்து தகப்பனை பொறாமப்படுறா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. வாசிங்க 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அதை கேட்டவனை இன்னும் பொறாமை தள்ளுது. பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். அதற்கப்புறம் இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்றானுங்க. இவன் சொப்பனத்தை பார்த்துக்கிட்டே போறான். இவன் பார்க்குற சொப்பனத்தை பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. கடைசியில் இவன் காலில் போய் நம்ம விழ வேண்டிய சூழ்நிலை வருமா? அது வரக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அது வரக்கூடாது. ஆகவே என்ன பண்ணணும்? இவனை காலி செஞ்சிடணும். இவன் என்ன பண்ணணும்? காலி செய்து விடணும்.
18வது வசனம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி. பொறாமை இப்போ கொலை செய்கிற அளவுக்கு வந்துருச்சு. சதி யோசனை நடக்குது. வாசிங்க தொடர்ந்து. ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அவனுக்கு இன்னொரு பேரு சொப்பனக்காரன். அவனுக்கு பேரையே வச்சுட்டானுங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் சொப்பனம் பார்க்கறான். எப்ப பார்த்தாலும் அவன் பார்க்கிற சொப்பனம் அவன் மட்டும் டாப்ல நிக்கிறான். நாங்கெல்லாம் வணங்கி கொண்டு நிக்கிற வேண்டியதா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை அவனுக்கு கத்தர் வச்சு அந்த சொப்பனத்தை பார்க்கதை இவனை தாங்க முடியல. ஆகவே கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சதி யோசனை பண்ணிவிட்டார்கள். என்ன யோசனை? 20வது வசனம். நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவன் எப்படி சொப்பனம் நிறைவேற பார்க்கலாம். ஆனா சொப்பனத்தை கொடுத்தது கர்த்தர்னு அவனுங்களுக்கு தெரியல. அவர் திறந்த வாசலை அவனுக்கு வைத்திருக்கிறார், அவனுக்கு தெரியல. இவனுங்க நினைக்கிறாங்க அதை பூட்டி போடலாம். அவன் சொப்பனம் எப்படி நிறைவேற நான் பார்க்கிறேன். இவனுங்க எதிர்த்து நிக்கிறாங்க ஒரே ஒரு ஆளுக்கு முன்னாடி. ஆனா அவனுங்களுக்கு தெரியல அவன் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கதவை திறந்துட்டா ஒருத்தனாலையும் பூட்ட முடியாது. இந்த 11 பேரும் சாதாரணமான ஆளும் கிடையாது. இவங்களும் கோத்திரத்துக்கு முன்குறிக்கப்பட்டவங்க தான். இவங்களும் கோத்திரத்தோடு தான் வருகிறவங்க. அப்படின்னா இவங்க மேலேயும் ஒரு தரிசனம் இருக்குது, இவங்க மேலேயும் ஒரு திட்டம் இருக்குது. தெய்வம் இவர்களையும் ஆசீர்வதித்து தான் தெய்வன் வைத்திருக்கிறார். அப்படின்னா நீ எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறியோ, உனக்கு விரோதமா எப்பேற்பட்ட கிருபை பெற்றவனாய் இருந்தாலும் சரி, நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ரகசியம் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். 21. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவன் கைக்கு, ஏன்னா அவர் திறந்து வச்சிருக்கிற பூட்ட முடியாது. அவனை கொலை செய்ய அவன் கைக்கு தப்ப வைக்கிறதுக்கு இப்போ அவங்க மத்தியில இருக்கிற ஒருத்தனையும் ஆண்டவர் எழுப்பி விடுறார். அவன் மத்தியில் இருக்கிற ஒருத்தனுக்கு இப்ப தயவு காட்டும்படிக்கு வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரூபன் அதை கேட்டு அவனை அவர் கைகளுக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம். உன் மேல ஆண்டவருடைய திட்டம் தரிசனம் இருக்குதா? தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி தன் கையை உன் மேல வச்சிட்டாரா, நீ சாகவே மாட்ட. தெய்வம் உனக்கு வைத்திருக்கிற நாள் வரைக்கும் எந்த மரணமும் உன்னை தொடாது. எந்த மரணமும் உன்னை தொடாது. ஆக்சிடென்ட்ல கூட நீ சாக மாட்ட. வியாதிப்பட்டாலும் நீ சாக மாட்ட. நீ ஐசி வார்டுல போய் படுத்த படுக்க எழுந்திருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ எழுந்து டாப்பா நடந்து வருவ. அல்லேலூயா. அதுதான் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம். உன் மேல அவர் ஆசீர்வாதத்தை வச்சிட்டாலோ அல்லது கிருபையை வச்சிட்டாலோ, உன் மேல திட்டமும் தரிசனமும் வச்சிட்டாலோ, அதை ஒருத்தனாலையும் பூட்ட முடியாது. மரணமே நினைச்சாலும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. அதைத்தான் இங்க சொல்லப்படுகிறது. வாசிங்க தொடர்ந்து. அவனை கொல்ல வேண்டாம். நீங்கள் ரத்தம் சிந்த
சிந்தலாகாது. நீங்கள் அவன் மேல் கையை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள், இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான், கைகளுக்கு தப்புவித்தான். 23 யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவருண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீரில் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. அப்படின்னா இவன் உள்ள போட்ட செத்துருவன் சொல்லி தான் உள்ள போட்டானுங்க. ஆனா உள்ள போய் அவன் உயிரோட தான் இருக்கிறான். அல்லேலூயா. சில நேரங்களில் உன்னை குழியில போடணும்னு நினைச்சிருப்பாங்க, உன்னை ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு நினைச்சு எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனாலும் நீ அதுல இருந்து தப்பிவிக்கப்படுவ. அதுல இருந்து கர்த்தர் உன்னை மேல கூட்டிக்கிட்டு வருவார். தெய்வம் உனக்கு வாசலை திறந்துட்டார்னா எவ்வளவு பெரிய குழியில நீ விந்தா கூட சரி, உன்னை தூக்கிக்கிட்டு மேல வந்துருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை எடுத்து குடியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாது இருந்தது. வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது இதோ கீலேயாத்தில் இருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். இஸ்மவேலருடைய ஒரு கூட்டத்தை இப்ப பாக்குறானுங்க. வாசிப்போ. அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி அந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். வாசிப்போ. அப்பொழுது யூதா சகோதரரை நோக்கி, இப்ப இரண்டாவது ஒருத்தனை எழுப்பி விடுறாரு. குழியில போட்டுட்டாங்க, போட்டவன் மேல வரணும் இல்லையா? ஒண்ணு போட்ட கீழே விழுந்தவனே மேலே ஏறும்படிக்கு வழியை திறந்து வைப்பார். இல்லைன்னா எவன் மூலமா போடப்பட்டியோ அவனை வச்சே உன்னை தூக்க வைப்பாரு. அல்லேலூயா. அதான் திறந்த வாசல். உனக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வச்சுட்டார்னா ஒருத்தராலையும் பூட்ட முடியாது. பூட்டணும்னு நினைச்சவனே வச்சே திறக்க வைப்பார். அல்லேலூயா. அதைத்தான் தெய்வம் செய்கிறார். வாசிங்க தொடர்ந்து. நம்முடைய சகோதரனை கொன்று அவனுடைய ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? வாசிப்போ. அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, நம்முடைய கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். ஒருத்தன் கூட மாறுதல் சொல்லல. எல்லாம் ஓகேன்ட்டானுங்க, எல்லாம் ஓகேன்ட்டானுங்க. வாசிப்போம். அந்த வர்த்தகரான மீதியானையர் கடந்து போகிற பொழுது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அடிமைத்தனமா விட்டுட்டானுங்க. இவனுங்க நினைச்சானுங்க அவனை அடிமைத்தனமா விற்ற உடனே இவனுங்க கூட்டிக்கிட்டு போயிட்டு அவனை அடிமையா வச்சிருந்து அவனை வேலை வாங்குவான்னு நினைச்சானுங்க. இவனும் அடிமைத்தனத்துல விற்கப்பட்டு 20 வெள்ளி காசு வாங்கி தான் அனுப்புறானுங்க. அடிமையாகத்தான் எங்க போகிறான்? எகிப்துக்குள்ள எங்க போகிறான்? யோசேப்பு அடிமையா போறான். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான், அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். இது தெய்வம் செய்கிற காரியம். அடிமையா போயிடுவான். இதுக்கு மேல அவனால எழும்பவே முடியாதுன்னு நினைச்சுதான் சகோதரர் விற்று போட்டாங்க.
அடிமையாகத்தான் அவனும் என்ன பண்றான், இஸ்மவேலுக்கோடு கூட போகிறான். எகிப்துல போய் அடிமைத்தனத்துல இஸ்மவேலோடு கூட தான் வாழ்வான் என்று நினைச்சாங்க. ஆனா அங்க போத்திபாருக்கு தெரிவிக்கும்படி, போத்திபாருடைய கண்களை யோசேப்பு பார்க்கும்படி, அவனை இவர்களிடத்தில் விலைக்கு வாங்கும்படிக்கு தெய்வம் செய்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவன் மேல என்ன இருக்கு, தரிசனம் இருக்கு. ஏன்னா அவனுக்கு தெய்வம் வழி வாசலை திறந்து வச்சிருக்கிறார். வாசல் அவனை திறந்துட்டார். ஒருத்தனாலையும் பூட்ட முடியவே முடியாது. என்ன பிளான் போட்டாலும் சரி, அவர் பிளான் தான் அங்க நடக்கும். அல்லேலூயா. அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினார்கள். 2-3 வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதனாலதான் அவனை சாவடிக்க முடியல. அதனாலதான் குழியில போட்டு கூட மேல வந்துட்டான். அடிமைத்தனத்துல இப்ப கூட்டிக்கிட்டு போகிறான். ஆனா இப்ப ராஜாவுடைய வீட்டுக்கு வரான். எங்க வரான், ராஜாவுடைய வீட்டுக்கு வரான். எப்படி வரான், வேலைக்காரனா தான் வரான். வாசிங்களேன். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். வேலைக்காரனா தான் உள்ள வர்றான். உள்ள வந்த உடனே கர்த்தர் அவன் கூட இருக்கிறதையும், அவன் காரிய சித்தி உள்ளவன் என்பதையும் அவன் எஜமா பார்க்கும்படிக்கு வைக்கிறாரு. வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து. யாருகிட்ட தயவு? வேலைக்கார இடத்துல எஜமான் தயவு காட்டுகிறான். எஜமானுடைய தயவு மேல வருது. அப்படின்னா உனக்கு திறந்த வாசலை வச்சுட்டாரா, நீ எங்க போனாலும் உனக்கு தயவு கிடைக்கும். எங்க போனாலும் உனக்கு இரக்கம் கிடைக்கும். உன்னை முட்டிக்கிட்டு நிப்பாங்க. இவன் உள்ள வந்தா அவ்வளவுதான் நிப்பாங்க. நீ உள்ள போன உடனே முதல்ல வரவேற்கிறதே அவங்கதான். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கிற அனுபவம். உன் கூட இருந்தார்னா உனக்கு திறந்த வாசல் தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவன் கையிலே ஒப்புவித்தான். அல்லேலூயா. அவங்க அப்படின்னா அடிமையா உள்ள போனவன் இப்ப அரண்மனைக்கு அதிகாரியா மாறிட்டான். அரண்மனைக்கு அதிகாரியா இருக்கிறான். எல்லாத்தையும் அவன் கையில கொடுத்துட்டான். வேதம் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அப்படின்னா அங்க தளபதி போல வந்து நிக்கிறான். அடிமையா போனவன் ராஜாவுக்கு இப்போ எப்படி நிக்கிறான், தளபதியா நிக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் போனவன அடுத்த ராஜா வந்தான். அடுத்த ராஜா. ஏன்னா தேவனுடைய திட்டம் அது, தேவனுடைய தரிசனம் அது, தேவன் அவன் மேல வச்சிருக்கிற காரியம் அது. அந்த திட்டத்தின் பாதையில தான் தெய்வம் கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அவனுக்கு திறந்த வாசலை வைக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அவன் கூட இருந்தார். அவர் சொன்னபடியே அவனை உயர்த்தினாரு. அல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னாடி வைக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அவர் திறந்ததுதான். ஆனா அவர் பூட்டிட்டாருன்னா அதை ஒருத்தரால் திறக்க முடியாது. அதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். அவர் பூட்டிட்டாருன்னா திறக்கவே முடியாது. எப்பேற்பட்ட தீர்க்க தரிசனம் திறக்க முடியாது. அதை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த மாசத்தை குறித்து நீங்க எதற்குமே பயப்படாது.
எங்க உன்னை கத்தர் வச்சிருக்கிறாரோ அங்கேயே இரு. கத்தர் அந்த இடத்திலே இந்த மாசம் உன்னை உயர்த்துவார். நீ அடிமையா போயிடுவியோ நினைச்சிட்டு கிடக்காது, அங்கதான் உன்னை அதிகாரியா வைப்பாரு. எவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே ஆக முடியாது நீ நினைப்ப, அங்கத்தான் கர்த்தர் உனக்கு ஒரு தொடக்கத்தை வைக்கிறார். காரணம் என்ன? உனக்கு திறந்த வாசல் தான் இந்த மாதம் முழுவதும். ஒருத்தராலையும் அதை மூட முடியாது. எப்பேற்பட்ட ஆளாய் இருந்தாலும் அதை மூட முடியாது. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.